காலையில இருந்து நைட் வரைக்கும் சென்னை டி நகரையே பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோம். காலையில ஆரம்பிச்சு நைட்டுமே ஆயிடுச்சு. அப்பயுமே வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தோம். டி நகர்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான கூட்டம். நம்மளால மூச்சு கூட மூட முடியல. இங்க இருந்து அங்க போறதுக்கே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ நேரம் ஆச்சு. எவ்வளவு கிரௌட் இருக்கு பாத்தீங்களா? எந்த பக்கம் போறது எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியல. அப்புறம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சுத்தி சுத்தி. நாங்க வந்து ஒரு பிரியாணி கடையை ஃபைன் பண்ணி அங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பிரியாணியோட பிரைஸ் வந்து 170 ரூபான்னு. என்னடா இவ்வளவு காசு சொல்றீங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில்லையுமே பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடைக்கு போனோம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்னால வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷா வந்து இருந்துச்சு. இவ்வளோ ரஷ் இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டி நகர் போனேன்னா, அதுவும் தீபாவளி வேற நெருங்கிடுச்சா, எல்லாருமே வந்து ஷாப்பிங்க்கு வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம போனது வேற சண்டே. சொல்லவே தேவையில்ல, இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. ட்ரெயின் பஸ்ன்னு இடம் கிடைக்காம நின்னுட்டே வர மாதிரி ஆயிப்போச்சு. இங்க டி நகர் வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்து கிண்டியில இருக்கிற MFWக்கு போனோம். அங்கேயுமே வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஷர்ட் ஹூடிஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து நாங்க டி நகருக்கே வந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில பேருமே வந்து போனாங்க. அவங்களுமே வந்து இவ்வளோ ரஷ்ஷா இருக்குன்னு முடியலன்னு ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நம்ம பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு ஃபைனலா திருவான்மியூர் பஸ் ஏறிட்டோம். நாங்க வந்து எங்களோட பிஜி போறதுக்காக. மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.